வணக்கம் உறவுகளே, வாங்க உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ தான் குளிச்சுட்டு வந்து மீன்காரங்க கூப்பிட்டாங்க, அதனால் ஓடோடி வந்துட்டேன். நம்மளுக்கு தேவையானது மீன் தான். மேக்கப்பாக முக்கியம், மீன் தானே முக்கியம். அதனால மீன் வாங்க ஒடியாந்தாச்சு. ஆமாம், மீன்காரவங்க குடும்பம் பொழைக்கணுமா. அவங்க எவ்வளோ டெக்னிக்காக பேசுகிறாங்க பாருங்கள். மீன் நம்மளுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. நம்மளுக்கு வேண்டியன்னு வஞ்சரனை வாங்கியாச்சு. 2 வஞ்சரம் நினச்சி 1 வாங்கிட்டேன். ஏன்னா 1 போதும். ஒரு 1.25 கிலோ இருக்கா? ஒரு வஞ்சனா 1.25 கிலோ இருக்குது. இது என்ன மீனுமா? இது வெலை மீன். வெலை மீன் இருக்கு, பாறை மீன் இருக்குது, சீலா மீன் இருக்கு, எறா இருக்கு, சாலை இருக்கு. இந்த வெலை மீன் வந்து ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கிறோமா? இல்லை, வாங்கியிருக்கோம். என்ன மீனுடா வேணும்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா, வாந்தி என்னன்னு தெரியல. திடீர்னு குழந்தைக்கு காலைல ஏஞ்சத்துலேருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஆமாண்ணா பாப்பா, உடம்பு சரியில்லை பாப்பா. உங்கள் ஏரியாலாம் வஞ்சரண மீன் என்ன விலை? இங்கே பாருங்கள், 1000 ரூபா கேட்குறாரு. வந்து நம்ம ஏரியாவில் வஞ்சரண மீன் சென்னை காசிமேட்டு மீனா 1 கிலோ 1000 ரூபா. 1.25 கிலோ இருக்குதான், 1000 ரூபா கேட்குறாரு. நீங்களே சொல்லுங்கள், 1000 ரூபா கொடுக்கலாமா? நம்ம ஏரியாவில் வஞ்சரண மீன் தாங்க கொஞ்சம் விலை ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் என்னன்னாலும் வாங்கி சாப்பிட போகிறோம், கொடுத்து தான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர வந்திருக்காங்களா, அவங்கள நல்லபடியாக கவனிக்கிற நம்மளோட கடமை இல்லை. அதனால் இன்றைக்கி மீனுக்காரர் ரெடி ஆகிட்டாரு. இந்த ஏரியாவில் யாருக்காச்சும் மீன் வேணும்னா அப்படியே இந்த மீனுக்கார்ட்ட வாங்குங்க நிப்பாட்டி. மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காட்டுங்க, முகத்தை காட்டுங்க. அப்புறம் முகத்தை காட்டலங்கிறீங்க. வீடியோஸுக்கு அவருக்கு முகத்தை காட்டணுமா, அதனால தான் இப்போ முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் வந்துடுங்க. அவர் பின்னாடியே போய் மீனை வாங்கிட்டு வந்துடலாம். காசு வாங்கிட்டு போயிடுங்க, நீங்கள் வந்துட்டு போயிடாதீங்க. காசு வீடியோ மும்முரத்தில் காசு வாங்க போகிறாரு.